சிவன் கோவில்களில் பெண் தெய்வம் முதன்மை இடம் பெற்றிருப்பது ஏன்? சிவனை விட அம்மனின் வழிபாடு ஏன் முக்கியமானது? ஏன் அம்மனின் அபிஷேகத்தை பார்க்க முடியவில்லை? தேவரடியார்கள் இல்லாத ஒரே சிவாலயம் எது? 2000 அதிசயங்களை உள்ளடக்கிய கோயில். அப்படி என்னதான் ரகசியம் உள்ளது? நடராஜர் காலை மாற்றி நடனமாடிய தலம் என்று சொல்லப்படுகிறது. இதன் பின்னணி என்ன? இதெல்லாம் உண்மையா? ஆம், இவை அனைத்தையும் கொண்ட மதுரை நகரத்தின் மையத்தில் கம்பீரமாக பல்லாயிரம் ஆண்டாக அருள் பாலிக்கும் நம் மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோயிலின் ரகசியங்களை பார்க்க போகிறோம். இந்த கேள்விகளுக்கான விடைகளை தேடி மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலின் அதிசயங்களை நாம் அறிந்து கொள்வோம். உங்கள் ஆச்சரியத்தை தூண்டும் இந்த பயணத்தில் நீங்களும் இணையுங்கள். நகரின் மையப்பகுதியில் மிக பிரமாண்டமான கோபுரங்களுடன் கம்பீரமாக காட்சியளிக்கும் மீனாட்சி அம்மன் கோவில் உலக பிரசித்தி பெற்றதாகும். மிகப்பெரிய கோவிலாக கருதப்படும் இந்த கோவில் 1600 ஆண்டுகால பழமை வாய்ந்தது. இந்த கோவில் 17 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது. கோவிலின் மொத்த நீளம் 847 அடி, அகலம் 792 அடியாகும். ஆடி வீதியில் அமைந்துள்ள பிரகார சுவர் கிழக்கு மேற்காக 830 அடியிலும் வடக்கு கிழக்காக 730 அடியிலும் அமையப்பெற்றுள்ளது. மொத்தம் 14 கோபுரங்கள் உள்ளன. இதில் கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு என ஒவ்வொரு திசைக்கும் ஏற்றாற்போல் 4 பிரம்மாண்ட வெளிப்புற கோபுரங்கள் அமையப்பெற்றுள்ளன. இவை அனைத்தும் 9 நிலைகள் கொண்டவையாகும். இந்த 4 கோபுரங்களும் ராஜகோபுரங்கள் என்று அழைக்கப்படுகிறது. இக்கோயிலில் தமிழகத்தில் உள்ள 366 மீனாட்சி சுந்தரேசுவரர் கோயில்களின் மூல கோயிலாக உள்ளது. இத்தலத்தில் முதல் பூசை அம்பிகை மீனாட்சிக்கே செய்யப்படுகிறது. இத்தலம் முக்கியமான சிவத்தலமாக மட்டும் இல்லாமல் அம்பிகையின் 51 சக்தி பீடங்களுள் ஒன்றுமாகும். இத்தலம் 18 சித்தர்களில் ஒருவரான சுந்தரானந்தரின் சித்தர் பீடமாகவும் உள்ளது. இக்கோயிலுக்கு 2 புராண கதைகள் சொல்லப்படுகிறது. முதலாவது, விருத்திராசூரனை கொன்றமையால் இந்திரனுக்கு ஏற்பட்ட பிரம்மஹத்தி தோஷம் நீங்க கடம்பவனத்தில் இருந்த இந்த சிவலிங்கத்தை பூசித்து தனது தோஷத்தை போக்கிக் கொண்டதாக ஒரு வரலாறு கூறுகிறது. முதலில் கடம்பவனக்காட்டில் சுயம்பு லிங்கத்தை கண்டறிந்து முதலில் இந்த கோவிலையும் பின் மதுரை நகரத்தையும் குலசேகர பாண்டிய மன்னன் நிர்மாணித்தாக வரலாறு என்கிறார்கள் சிலர். கடம்பவனக்காட்டை அழித்து மதுரை எனும் அழகிய நகரத்தை உருவாக்கினான். சிவபெருமான் தன் சடையிலுள்ள சந்திரனின் அமுதத்தை சிந்தி புதிய நகருக்கு ஆசி வழங்கினார் என்று வரலாறு கூறுகிறது. இக்கோயில் அம்மனின் 248 சக்தி பீடங்களில் ஒன்றாகவும் விளங்குகிறது. இரண்டாவதாக, திருவிளையாடற் புராணம் படி மலையத்துவஜன் செய்த வேள்வித் தீயிலிருந்து தோன்றிய பெண் குழந்தை இந்த அன்னை. 3 மார்பகங்களுடன் தோன்றியவள் என்பதால் ஒரு கணம் மலையத்துவஜனும் அவன் மனையாளும் கலங்கிய போது இவள் தன் கணவனை காணும்போது இவளின் 3வது மார்பகம் மறைந்துவிடும் என அசரீரி ஒலித்து ஆறுதல் படுத்தியது என்பார்கள். அம்மைக்கு பட்டாபிஷேகம் செய்வித்தான் மன்னன். அன்னையும் திக் விஜயம் புறப்பட்டாள். பல திசைகளுக்கும் வெற்றி யாத்திரை போனவள் திருக்கயிலாயத்துக்கும் சென்றாள். அங்கு சிவனாரை கண்டதும் அவள் தன் பெண்மையை உணர்ந்து நாணமுற்றாள். அப்போது அவளின் 3வது மார்பகம் மறைந்தது. அதன் பின்னர் சிவபெருமான் மதுரைக்குச் சொக்கனாக எழுந்தருளி அம்மையை மனம் புரிந்து கொண்டார் என்கிறது தல வரலாறு. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் கல்வெட்டுகளை தொல்லியல் ஆய்வாளர் சாந்தலிங்கம் தலைமையிலான குழுவினர் முழுமையாக ஆய்வு செய்தனர். கோயிலில் கண்டெடுக்கப்பட்ட 450 கல்வெட்டுகளில் 78 முழுமையாக இருந்தது. அதில் 77 முழு தமிழிலும் 1 முழு சமசுகிருதத்திலும் தேவநாகரி மொழியில் எழுதப்பட்ட 1 வரி கல்வெட்டும் இருந்தது. இது தவிர 23 துண்டு கல்வெட்டுகளும் 351 சிறிய சிறிய துண்டு கல்வெட்டுகளும் உள்ளது. கல்வெட்டு ஆய்வில் கண்டறியப்பட்ட மிக முக்கியமான குறிப்பு, அம்மன் பெயர் மீனாட்சி என்ற பெயர் எங்குமே இல்லை என்பதுதான். 1752ஆம் ஆண்டு வரை மீனாட்சி என்ற பெயரே அம்மனுக்கு கிடையாது. 1710 தான் சொக்கநாதர் என்ற பெயரே சுவாமிக்கு அளிக்கப்பட்டுள்ளது. அதற்கு முன்பு வரை சுவாமியை
மாடக்குளக்கீழ் மதுரோதய வளநாட்டு மதுரையில் திரு ஆலவாய் உடைய நாயனார் திருக்கோயில் என்றுதான் குறிப்பிடப்பட்டுள்ளது. அம்மனை திருக்காமக்கோட்டம் உடைய ஆளுடைய நாச்சியார் என்றே குறிப்பிட்டுள்ளனர். 1898 கல்வெட்டில் தான் மீனாட்சி சுந்தரேசுவரர் என்ற பெயர் காணப்படுகிறது. இத்தலத்தின் மூலவர் சுந்தரேசுவரர். இவர் சுயம்பு மூர்த்தியாவார். இவரை சோமசுந்தரர், சொக்கலிங்கநாதர், சொக்கேசர், ஆலவாய் அண்ணல், சொக்கநாதர் எனவும் அழைக்கின்றனர். இவரை வழிபட்டு இந்திரன் தன்னுடைய பாவத்தினை தீர்த்து கொண்டான். அதனால் சுயம்பு லிங்கத்திற்கு கோயில் எழுப்பினான். மூலவர் விமானம் இந்திர விமானம் என்று அழைக்கப்படுகிறது. இத்தலத்தின் அம்பாள் மீனாட்சி அம்மனாவார். இவரது விக்கிரகம் பச்சை மரகத கல்லால் ஆனது. அம்பாள் மீனாட்சியின் கருவறையானது 32 சிங்க உருவங்களும் 64 சிவகணங்களும் 8 கல்யாணைகளும் தாங்கி நிற்கும் அபூர்வமானதாகும். இந்த கருவறை விமானத்தை தேவேந்திரன் அமைத்தான். மீன் போன்ற கண்களை பெற்றவர் என்பதால் மீனாட்சி என்று பெயர் பெற்றார். மீனாட்சி அம்மன் தனது பக்தர்களை அருட்கண்ணால் நோக்கி அருள் பாலிக்கிறவள். மீனாட்சி அம்மன் திருக்கோலத்தில் கிளியும் இடம்பெற்றுள்ளது. பக்தர்களின் கோரிக்கையை அம்பிகைக்கு நினைவூட்ட திரும்ப திரும்ப கிளி சொல்லிக் கொண்டிருப்பதாக நம்பிக்கையுள்ளது. இந்திரன் சாப விமோசனத்திற்காக இத்தலத்தினை தேடி வந்தபோது கிளிகளே சிவ வழிபாட்டிற்கு உதவி செய்தன. இவரை தடாதகை பிராட்டி என்றும் அழைப்பதுண்டு. இவர் மதுரையின் அரசியாக இருப்பதால் இவருக்கு நடக்கும் அபிஷேகங்களை பார்க்க பக்தர்களுக்கு அனுமதி இல்லை. மீனாட்சி அம்மனை அலங்காரம் செய்த பிறகே பக்தர்கள் பார்க்க முடியும். இத்தலத்தில் முதல் பூசை அம்பிகை மீனாட்சிக்கே செய்யப்படுகின்றன. அதன் பின்பே மூலவரான சிவபெருமானுக்கு பூசைகள் செய்யப்படும். இதற்கு காரணம் மீனாட்சி அம்மன் பதிவிரதையாக இருந்து எப்போதுமே தன்னுடைய கணவருக்கு தொண்டு செய்ய எண்ணியுள்ளார். அதனால் கணவரை எழுப்பும் முன்பே மனைவியான அம்பிகை அபிஷேகத்தினை முடித்து தயாராகிறாள். இதனால் காலையில் முதல் பூசை மீனாட்சி அம்மனுக்கு செய்யப்படுகிறது. இந்த தலத்தில் நிகழ்ந்த அற்புதங்களும் அதிசயங்களும் எண்ணிலடங்காதன. கலியுகத்தில் ஸ்ரீகாஞ்சி காமகோடி பீடம் மற்றும் திருச்சிருங்கேரி சாரதா பீடம் ஆகியவற்றில் ஆஸ்தான வித்வானாக விளங்கிய மகான் தேதியூர் சுப்பிரமணிய சாஸ்திரிகள் பார்வை இழந்து அவதிப்பட்டார். அவர் மீனாட்சி அம்பாளை நோக்கி 15 பாடல்கள் கொண்ட துதி ஒன்றை பாடினார். அன்னை அவரின் அருட்பாடல்களில் மகிழ்ந்து பார்வை கிடைக்குமாறு அருளினாள். அன்று முதல் இந்த தலத்துக்கு வந்து பார்வை குறைபாடு உள்ளவர்கள் அந்த பாடல்களை பாடி வேண்டினால் நல்ல சுகம் கிடைக்கும் என்பது இத்தலத்தின் நம்பிக்கை. இந்த மண்டபத்தில் குதிரை மீது அமர்ந்திருக்கும் வீரரின் சிலை இவருடையது என்கிறார்கள். சொக்கராவுத்தர் என்றும் இந்த சிலை அழைக்கப்படும். கற்சிலைகளை தவிர்த்து ஆயிரங்கால் மண்டபத்தில் இறைவன் இறைவியின் செப்பு திருமேனிகள் கண்ணாடி பேழைகளில் வைக்கப்பட்டுள்ளன. பெரிய பெரிய பலகைகளில் நாயக்கர் கால லேபாக்ஷி ஓவியங்களாக திருவிளையாடல் புராண காட்சிகள் தீட்டப்பட்டுள்ளன. விருத்திராசுரன் எனும் அரக்கனை தேவேந்திரன் போரில் கொன்றான். அதனால் அவனுக்கு ஏற்பட்ட பாவம் நீங்கி சிவத்தலங்களாகச் சென்று தரிசனம் செய்துவதான். எங்கும் தீராத பாவம் தென் தமிழ்நாட்டில் கடம்பவனத்தை அடைந்தவுடனேயே விலகுவதை உணர்ந்தான். அங்கு சுயம்புவாக நின்ற சிவலிங்கத்தை கண்டான். இறைவனாரே தனது பாவத்தை தீர்த்தவர் என்பதை புரிந்து கொண்டு சிவலிங்க பூஜை செய்வதற்கு மலர்கள் இருந்தால் நன்றாக இருக்குமே என்று நினைத்தான். அதுவும் தங்க மலர்களைக் கொண்டு அர்ச்சித்தால் நன்றாக இருக்குமே என்று எண்ணினான். அவன் நினைத்த மாத்திரத்தில் அந்த குளத்தில் தங்கத்தாமரைகள் தோன்றின. தங்கத்தாமரைகள் தோன்றியதால் அது பொற்றாமரை குளம் எனப்பட்டது. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் தேவரடியார்கள் இல்லாததற்கு முக்கியமான காரணமாக இந்த கோவில் சிவபெருமான் மற்றும் பார்வதியின் சிவசக்தி வடிவமாக கருதப்படும் மீனாட்சி அம்மனை பிரதானமாக போற்றும் ஒரு கோவில் என்ற தத்துவம் கூறப்படுகிறது. கோயிலுக்குள் குறிப்பிடத்தக்க இசைத்தூண்களால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு மண்டபம் உள்ளது. இந்த தூண்களை மெதுவாக தாக்கும் போது அவை பலவிதமான இனிமையான ஒலிகளை உருவாக்குகின்றன. கோயிலைச் சுற்றி சில வதந்திகள் உள்ளன. கோயில் வளாகத்தின் அடியில் உள்ள நிலத்தடி சுரங்கங்களின் வலையமைப்பு நகரின் பல்வேறு பகுதிகளுக்கு இட்டுச் செல்கிறது. இந்த சுரங்க பாதைகள் கடந்த காலத்தில்
நடைமுறை மற்றும் மூலோபாய நோக்கங்களுக்காக சேவை செய்ததாக கூறப்படுகிறது. இருப்பினும் சுரங்கப்பாதை அமைப்பின் சரியான அளவு மற்றும் அதன் வரலாற்று முக்கியத்துவம் தொடர்ந்து மர்மத்தில் மறைக்கப்பட்டுள்ளது. மீனாட்சி அம்மன் கோயில் அதன் 14 கோபுரங்களுக்கு புகழ்பெற்றது. ஒவ்வொன்றும் திராவிட கட்டிடக்கலைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. கோபுரங்கள் தெய்வங்கள், விலங்குகள் மற்றும் புராண உயிரினங்களின் பிரகாசமான வர்ணம் பூசப்பட்ட ஆயிரக்கணக்கான சிற்பங்களால் மூடப்பட்டுள்ளன. இந்த கோபுரங்களில் மிக உயரமான தெற்கு கோபுரம் 170 அடி வரை உயர்ந்து மைல்களுக்கு அப்பால் தெரியும். இது மதுரையின் அடையாளமாக உள்ளது. இந்த கோபுரங்களை சுற்றியுள்ள மர்மம் அவற்றின் தனித்துவமான வடிவமைப்பில் உள்ளது. கோபுரங்கள் மிக உயர்ந்த உயரத்தில் இருந்தாலும் நாளின் எந்த நேரத்திலும் கோபுரங்கள் தரையில் நிழலை போடுவதில்லை என்று கூறப்படுகிறது. இது கட்டிடக் கலைஞர்கள் மற்றும் விஞ்ஞானிகளை தொடர்ந்து குழப்பி வருகிறது. பண்டைய பொறியியலின் இந்த சாதனையானது கோவிலின் மாய நற்பெயரை சேர்க்கிறது. பலர் இது தெய்வீக தலையீட்டின் விளைவாக இருப்பதாக நம்புகிறார்கள். மீனாட்சி அம்மன் கோயிலின் மையப்பகுதியில் உள்ள அதன் நடைபாதைகள் மற்றும் முற்றங்கள் வழியாக மர்மங்கள் பின்னப்படுகின்றன. ஆர்வலர்கள் கோயிலின் ரகசியங்களின் அடுக்குகளை தொடர்ந்து உரிக்கும்போது ஒன்று நிச்சயம்: மீனாட்சி அம்மன் கோயில் என்றென்றும் ஆச்சரியத்தின் நீடித்த ஆதாரமாக இருக்கும். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் என்பது நமது பாரம்பரியத்தின் மாபெரும் பொக்கிஷம். இதன் ஒவ்வொரு கருவறையும், சிற்பத்தையும், கதைகளையும் நாம் தெரிந்து கொள்வதோடு அதற்கு பின்னால் உள்ள மர்மங்களை புரிந்து கொள்ள வேண்டும். தமிழர் கலையும் பண்பாடும் மையமாக விளங்கும் இந்த கோயிலின் வரலாறும் அதிசயங்களும் உலகின் கவனத்தை ஈர்க்கும் தன்மை கொண்டவை. மீனாட்சி அம்மன் கோயிலின் இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடித்த பகுதி எது? உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வீடியோவின் மூலம் கோயிலின் மறைந்த தகவல்களை உங்களுடன் பகிர்ந்ததில் மகிழ்ச்சி. இன்னும் பல ஆச்சரியங்கள் நிறைந்த தகவல்களுடன் உங்களை சந்திக்க விரும்புகிறோம். நன்றி.